வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கும் மசோதாவை குறுக்கு வழியில் பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸல பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், மக்களவையின் இன்றைய நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றிருந்த மசோதா உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் மசோதா மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு உத்தரவிட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடும் சூழலில் மதியம் 2 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை மாற்றி வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கும் மசோதாவை கொண்டு வந்து குறுக்கு வழியில் பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய பெருமைகள் அவமதிப்பு சட்டம் 1971 ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் வந்தே மாதரம் பாடலை இந்த சட்ட திருத்தத்திலே இணைத்திருக்கிறார்கள். மிக மோசமான ஒரு குறுக்கு வழியில் நேற்றைக்கு மாநிலங்களவையிலும் இன்றைக்கு மக்களவையிலும் ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. இந்த பாடல் சம்பந்தமாக 6 பத்திகளில் 2 பத்திகள் மட்டுமே போதும் என்ற அரசியல் நிர்ணய சபை ஏற்கனவே முடிவெடுத்திருந்தது. அதற்கு காரணம் மீதம் இருக்கிற 4 பத்திகளில் உருவ வழிபாட்டை இந்த பாடல் பேசுகிறது. அதுவும் குறிப்பிட்ட கடவுளை இந்தியாவை துர்க்கையாக, காளியாக, சரஸ்வதியாக உருவப்படுத்துகிற வரிகள் இந்த பாடலில் இருக்கிறது. இந்த பாடலை ஒரு இஸ்லாமியரோ, ஒரு கிறிஸ்துவரோ, ஒரு சீக்கியரோ, ஒரு நாத்திகரோ, மதச்சார்பற்ற அரசியல் நம்பிக்கை கொண்ட ஒருவரோ எப்படி பாடுவார்? எப்படி அவரை கட்டாயப்படுத்தி பாட சொல்ல முடியும்? எனவே இந்த 4 பத்தியை அரசியல் சாசன சபை நீக்கி இருந்தது. ஆனால் இந்த 4 பத்தியும் சேர்த்து 6 பத்தியும் பாட வேண்டும் என்று கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் இந்தியா முழுமைக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. அதுவும் ஜனகணமன பாடலுக்கு முன்பே இந்த பாடல் பாட வேண்டும் என்ற அந்த சுற்றறிக்கை இருந்தது. இன்றைக்கு அதை சட்டமாக்கி இருக்கிறார்கள். இதனுடைய மிக மோசமான விளைவு என்னவென்றால், தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் நமக்கென்று ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்கிறது. இனி தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்தே மாதரத்துக்கு முன்னதாக முதலிலே பாடினால் 3 ஆண்டு சிறை தண்டனை என்பது நமக்கும் பொருந்தும். இவ்வளவு மோசமான ஒரு சட்டம், சிறுபான்மையர்களை இழிவுபடுத்துகிற சட்டம், மதச்சார்பற்ற அரசியலுக்கு எதிரான ஒரு சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த இந்த நாள் மிகவும் துயரமான ஒரு நாள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.